நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க குரு சார்ந்த விஷயம் பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். குரு அப்படிங்கிறவர் வக்ரம் பெறப்போகிறார். அது மட்டும் இல்லை, அதிசாரம் பெற்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயணம் பண்ண போகிறார். குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா முழு சுபர். அவரோட பார்வைக்கு அப்படி ஒரு பலன்கள் இருக்குது. குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்க இருக்குது. குரு வாழ்பட்ட இடத்த குரு பார்த்தார் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் புண்ணியத்தை தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு. அப்போ குரு அப்படிங்கிறவர் பார்க்கனா வாழ்க்கையில் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அதிசாரம் பெற்று வக்ரமும் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். குரு அப்படிங்கிறது முழுமையான சுபர். அது மட்டும் இல்லாமல் அவர் போகக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னாக்க கடகராசிக்கு தான் அவர் அதிசாரம் பெற்று போகிறார். அதிசாரம் பெற்று போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது எப்போ ஏற்படுது அப்படின்னா, வருகின்ற அக்டோபர் 19ஆம் தேதி அவர் அதிசாரம் பெற்று கடகராசிக்கு பயணம் மேற்கொள்கிறார். கடகராசியிலே பார்த்தீங்கன்னா நவம்பர் 11லிருந்து டிசம்பர் 4 வரையுமே கடகராசியில் வக்ரம் பெற்றிருப்பார். அடுத்து டிசம்பர் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க மறுபடியும் மிதுன ராசிக்கு வக்ரவ பயணத்தோடவே பார்த்தீங்கன்னா மார்ச் 26ஆம் தேதி வரையுமே வக்ரவமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்க குருவால் பாதிக்கப்பட்டவங்க, குரு பார்வை இல்லாதவங்க, குருவோட சுபத்தன்மை கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார நிலைகளில் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார் குரு பகவான். கவனமாக கேளுங்க, முழுமையாக கேளுங்க. இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. ஆமாம், இப்போ உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ரிஷபராசி காலச்சக்கரத்தின் 2வது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குருவின் அதிசார பயிற்சி, உச்ச குருவின் அதிசார பயிற்சி என்ன விதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்க இருக்குது, அதுவும் ரிஷபராசிக்கு அப்படின்னு பார்க்கல. காலச்சக்கரத்தின் 2வது ராசியாக இருக்கக்கூடிய காலை உருவம் கொண்ட ரிஷபராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப அற்புதமான முன்னேற்றத்திற்கு சொந்தக்காரர்கள். உழைப்பு, எப்போ பார்த்தாலும் உழைப்பு, உயர்வு, தன்னம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. அதனால் காளையின் உருவம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்பேற்பட்ட விஷயத்தையும் சமன் செஞ்சுருவீங்க. அதாவது எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஒரு நஷ்டத்தில் ஓடக்கூடிய ஒரு கம்பெனி அவங்க கையில் கொடுத்தா கூட லாபகரமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்குனே உண்டான ஒரு தனி குணம், தனி சிறப்பு, தன்னம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் தொடர் உழைப்பு அப்படிங்கிறது முழுமையாக செலுத்தக்கூடியவர்கள். குடும்பத்திற்காகவும் உறவுகளுக்காகவும் அதிகப்படியான நேரத்தை தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றத்தை தர இருக்குது. ஏன்னா உங்கள் நீண்ட நாட்களாக ரிஷபராசி அன்பர்கள் கூடிக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்க, குரு 2ல் வந்து அமர்ந்தார், நல்ல ஸ்தான பலம் பெற்றார். ஆனால் பெருசாக ஒன்றும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை, வருமானத்தில் முன்னேற்றம் இல்லை, பெரிய ஒரு லாபம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி தொடர்ச்சியாக அவங்களோட விஷயங்கள் இருந்து வந்தது இல்லையா. அதுக்கெல்லாம் மாற்று ஏற்பாடாக இப்போ என்னென்னா, குரு வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்க அதிசார பயிற்சி அடைஞ்சு நேராக கடகராசியில் போய் உட்கார்றார். எங்கே? மிதுன ராசியிலிருந்து கடகராசியில் போய் உட்கார்றார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம். அதுவும் பார்த்தீங்கன்னா கடல் கடந்து செய்திகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலை, தொழில், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். என்ன காரணம்னா, குரு வந்து அதிசாரம் பெற்ற குரு நேரடியாக பார்த்தீங்கன்னா சனி பகவானை பார்க்குறார். தனது 9ஆம் பார்வையை கொடுக்குறாரு. இந்த பார்வை பலனால் பார்த்தோம்னாக்க ரொம்ப அற்புதமான விஷயம் உங்களுக்கு நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வேலை, தொழில் அமைப்புகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது. சூப்பர் முன்னேற்றங்க, அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம், அதாவது குரு அப்படிங்கிறது ரொம்ப சுபர். 16 வருஷம் அவர் தான். அதாவது குருங்களோட தசாபுத்தி என்னென்னு கேட்டிங்கன்னா 16 வருஷம். அது மட்டும் இல்லாமல் குரு வந்து உங்களுடைய ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறாரா, உச்சம் பெற்றிருக்கிறாரா, வக்ரவம் பெற்றிருக்கிறாரா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்போ தான் பார்த்துக்கிட்டு தசாபுத்தியை எடுத்துக்கிட்டு நீங்கள் பலன் எடுக்கையில் தான் இந்த குருவோட பெயர்ச்சி, பார்வை பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக உங்களுக்கு ஒரு புரிதலும், அதனோட சேர்ந்து நம்ம பயணிக்க வேண்டிய ஒரு விஷயமும், அது எந்த காலகட்டத்தில் எதை செஞ்சால் பொருத்தமாக இருக்கும், மிகச்சரியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட விஷயந்தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அக்டோபர் 19ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்காக அவர் எங்கே போகிறாரு? கடகராசிக்கு போகிறார்.
கடகராசிக்கு போகிறவர் சனி பகவானை பார்க்குறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். அவங்க ராசிக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொழில் அமைப்பை தரக்கூடிய 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. லாபத்தை தரக்கூடிய 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இந்த பார்வையால் பார்த்தீங்கன்னாக்க உங்களோட வேலை சம்மந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயம், வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயம், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க லாபம், எதிர்பார்த்த லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த விஷயங்கள் நடக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் 19 நவம்பர் 11 வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலையிலிருந்து பார்வை பலன்களை கொடுப்பாரு. அதற்கு பிறகு வக்ரக நிலையிலிருந்து பார்வை பலன்களை கொடுப்பார். அதுக்கு பிறகு டிசம்பர் 4ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்காக மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார். அப்போ இந்த டூரேஷன் பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த டூரேஷன் பீரியடு தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் 2026 பார்த்திங்கன்னா 26 மார்ச் மாதம் 11ஆம் தேதி தான் வக்ர நிவர்த்தியே ஆவார். அதுவரையும் வக்ரக நிலையில் தான் இருப்பார். இதில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரக நிலையில் தான் இருந்து பலன் கொடுக்கக்கூடிய வகையில் அவர் அமைந்திருக்கிறாரு. அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவும் முக்கியமான காலகட்டமாக இருக்குது உங்களோட வளர்ச்சிக்கு. உங்களுக்கு எந்த பெரிய தடை தாமதம்லாம் ஏற்பட போகிறதில்ல. ரிஷபராசிக்கு நற்பலன்கள் நிறைய கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் திசாபுத்தி அமைப்பு எப்படி இருக்குது, குருவோட நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பலனடைங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆமாம், வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம். இதுவரை பார்த்தோம்னாக்க நம்ம கோச்சார ரீதியான அதிசார குரு பயிற்சி மற்றும் வக்ரவ பலன்கள், குரு வக்ரவ பலன்கள் அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வந்தோம். இப்போ உங்களுடைய ராசிக்கு லக்கணம் தொடர்பான உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது, எதிர்காலம் தசாபுத்திகள் எப்படி இருக்குது, என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, ஆமாம் யோகமான திசை அமைப்புகள் எது, ஆமாம் வேலை, தொழில், வருமானம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள், குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இவை அனைத்தும் ஒரு தெளிவான கிளாரிட்டியில் திடீர் அதிர்ஷ்டம் எதுவும் இருக்கா அப்படிங்கிறதை பற்றியும் ஒரு முழுமையான ஜாதக பலன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.